வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று மே மாதம் 4ஆம் தேதி, சித்திரை மாதம் 21ஆம் தேதி. இன்றைக்கான வானிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் என்ன? ஏற்பட்டிருக்கும் வெப்பச்சலன இடிமழை பொழிவு எங்கெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது? அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் இன்று மாலை இரவு எந்தெந்த மாவட்டங்களுக்கு அது பரவலாக கூடும் மற்றும் அடுத்து வரும் நாட்களில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய வெப்பச்சலன இடிமழை பொழிவு பரவல் தீவிரம் எப்படி இருக்கும் என்ற கேள்விகளின் அடிப்படையிலான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி அண்ணாதுரை. நாம் கடந்த 2ஆம் தேதி வெளியிட்ட வானிலை அமைப்பும் எதிர்பார்க்கப்பட்ட நகர்வும் கிட்டத்தட்ட அடிமாறாமல் நகர்வதாக கருதுகிறேன். நாம் எதிர்பார்த்த இடங்களில் நேற்று அதற்கு முந்தைய தினத்தில் இருந்தே மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 90% மழைப்பொழிவு நாம் எதிர்பார்க்கப்பட்ட மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கிறது எனலாம். வானிலை அமைப்பு வங்கக்கடலில் குறைவழுத்தம், அதாவது உயரழுத்தம் விலகி இருக்கிறது. ஆந்திர மற்றும் ஒரிசா கடலோரம் அல்லது நிலப்பகுதி சார்ந்த குறைவழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. வடகிழக்கு இந்திய மாநிலங்களில் அநேக இடங்களில் குறைவழுத்தம், நிலப்பகுதி குறைவழுத்தம் நிலவுகிறது. இந்த அழுத்த மாறுபாடு தெற்கிலிருந்து காற்றினை உள்ளிருக்கிறது. எனவே தெற்கு காற்றினுடைய வேகம் தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள் வழி வேகம் பெற்றிருக்கிறது. தெற்கு காற்றினுடைய வேகம் அதிகரித்திருக்கிறது. கடல் காற்று பிற்பகலுக்கு பின்பு தென்கிழக்கு திசையிலிருந்து தமிழக கடலோர மாவட்டங்கள் வழியாக உள் மாவட்டங்கள் நோக்கி நகர்கிறது. இது ஒரு புறம் இருக்க, அரபிக்கடலினுடைய தெற்கு வடக்கு பகுதியில் நீடிக்கக்கூடிய உயர் அழுத்தம், அதனை சார்ந்த சுழற்சி, அதிலிருந்து விடுபடும் குளிர் அலை காற்று, குளிர்ந்த காற்று நாம் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டபடி தெற்கு உள் கர்நாடக பகுதிகள் வழியாக தமிழக நிலப்பரப்பு நோக்கி நகர்கிறது. இந்த குளிர்காற்றும் தெற்கு தென்கிழக்கு திசையிலிருந்து உள்நுழைந்து நகரும் தெற்கு தென்கிழக்கு காற்றும், அதாவது கடல் காற்றும், வங்கக்கடல் வழி கடல் காற்றும் ஒன்றிணைவதன் காரணமாக இந்த வெப்பச்சலன இடிமழை பொழிவு வடக்கு மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் மற்றும் ஒரு சில தெற்கு மேற்கு தொடர்ச்சி மலையோரம் சார்ந்த மாவட்டங்களில் தற்சமயம் மழைப்பொழிவு நாம் எதிர்பார்த்தபடி ஏற்பட்டிருக்கிறது. இது அடுத்து வரக்கூடிய நேரங்களில் எங்கெல்லாம் விரிவடையக்கூடும் என்பதை பற்றி பார்க்கலாம். தற்போதைய நிலையில் வேலூர் மாவட்டம் பேரணம்பட்டு, குடியாத்தம், கேபி குப்பம், காட்வாடி இந்த பகுதிகள் சார்ந்தும், அதே போல ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு, வாலாஜா, சோளிங்கர், அரக்கோணம், நெமிலி இந்த பகுதிகள் சார்ந்தும் மழைப்பொழிவு வலுவாக ஏற்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே இடத்திற்கு இடம் மாறுபடும் மழை பொழிவு வாய்ப்புகளாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக தீவிர மழைப்பொழிவாக இந்த இடிமழை பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த மழைப்பொழிவு அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் அல்லது தற்போது முதலே திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், கலசப்பாக்கம், ஜவ்வாது கில்ஸ், போலூர், ஆரணி, செய்யூர், திருவண்ணாமலை என இந்த மழைப்பொழிவு நீட்சியடையக்கூடும். அதே போல காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், தாம்பரம் வரையிலான பகுதிகளுக்கும், செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய மேற்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தை ஒட்டிய பகுதிகளுக்கும் மேற்கு பகுதிகளுக்கும் பரவலாக கூடும். அதாவது காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், தாம்பரம் இந்த பகுதிகள் வரை நீடிப்பதோடு செங்கல்பட்டு மாவட்டத்திலும் இந்த மழைப்பொழிவுடைய நீட்சி அமையக்கூடும். திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆற்காடு, வாலாஜா, சோளிங்கர், அரக்கோணம், நெமிலி இந்த பகுதிகள் சார்ந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய மழைப்பொழிவு திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி, ஊத்துக்கோட்டை, திருத்தணி, பள்ளிப்பட்டு இந்த பகுதிகள் சார்ந்தும் மழைப்பொழிவு நீட்சியடைய வாய்ப்புகள் உள்ளன. இது வடக்கு மாவட்டங்களில் இந்த நீட்சி இருக்கிறது. அதே போல கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்கள், சேலம், நாமக்கல், ஈரோடு இந்த மாவட்டங்கள் சார்ந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய மழைப்பொழிவு ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட அநேக இடங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. நாமக்கல் மாவட்டத்தில் இதனுடைய நீட்சியாக திருச்செங்கோடு, ராசிபுரம், நாமக்கல் இந்த பகுதிகளுக்கு அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் நீட்சியடையக்கூடும். நாளை இரவு நேரத்தில் பரமத்தி, வேலூர் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கூட
மழைப்பொழிவு ஏற்படுவதற்கும், கரூர் மாவட்டத்தில் இதனுடைய நீட்சி அமைவதற்கும், கரூர் பகுதிகளுக்கும் நீட்சியடையவும் வாய்ப்புகள் உள்ளன. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை சங்ககிரி, எடப்பாடி, மேட்டூர், ஓமலூர், ஏற்காடு இந்த பகுதிகள் சார்ந்து மழைப்பொழிவு வலுவடைய அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் வாய்ப்புகள் உள்ளன. சேலம் மாவட்டத்தினுடைய இதர பகுதிகள் சேலம் மற்றும் ஆத்தூர் பகுதிகளுக்கும் மழைப்பொழிவுடைய நீட்சி அமையக்கூடும். இதனுடைய அடுத்த கட்ட நீட்சியாக அது பெரம்பலூர் மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவு ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் பெரம்பலூர் பகுதிகளில் ஏற்படலாம். தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரை கர்நாடக எல்லையோர பகுதிகள் பெண்ணாகரம், பாலக்கோடு, தருமபுரி மற்றும் இதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்சமயம் மேகமூட்டமான வானிலையும் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகளும் உள்ளன. இது மற்ற இதர உள்பகுதிகளுக்கும் அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் ஆங்காங்கே நீட்சியடைய வாய்ப்புகள் உள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை தேன்கனி கோட்டை, கிருஷ்ணகிரி, போச்சம்பள்ளி, ஊத்தாங்கரை இந்த பகுதிகள் சார்ந்து தற்சமயம் மேகமூட்டமான வானிலை ஏற்பட அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழைப்பொழிவு இடியுடன் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. இது ஒரு புறம் இருக்க, கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை பெரும்பாலான இடங்களில் காற்று பகுதிகளுக்கும் கூட மழைப்பொழிவு அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் ஏற்படக்கூடும். ஏற்கனவே கோவை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள், வடக்கு பகுதிகள், பெரும்பாலான வடக்கு பகுதிகள் மேகமூட்டமான வானிலை ஏற்பட்டிருக்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழைப்பொழிவும் ஏற்பட துவங்கியிருக்கிறது. கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை பெரும்பாலான இடங்களில் மேகமூட்டமான வானிலையும், அங்கு சற்று வலுவான மழைப்பொழிவு வடக்கு பகுதிகளிலும், அங்கொன்றும் இங்கொன்றுமான மழைப்பொழிவு மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளிலும் ஏற்படக்கூடும். இதனுடைய நீட்சி திருப்பூர் மாவட்டத்தினுடைய அவிநாசி, பல்லடம், திருப்பூர், தாராபுரம் மேற்கு பகுதிகளுக்கும் உடுமலைப்பேட்டைக்கும் கூட மழைப்பொழிவு பரவலாக வாய்ப்புகள் உள்ளன. நீலகிரி மாவட்டத்தினுடைய அநேக இடங்களில் மேகமூட்டமான வானிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே மழைப்பொழிவும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மழைப்பொழிவு கிட்டத்தட்ட மாவட்டத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் ஏற்படுவதற்கு அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் அல்லது தற்போது முதலே வாய்ப்புகள் உள்ளன. தெற்கில் அல்லது பார்க்கையில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி, கொடைக்கானல், தொப்பம்பட்டி, ஒட்டன்சத்திரம் மற்றும் பேடசந்தூர் இந்த பகுதிகள் சார்ந்து அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் மேகமூட்டமான வானிலை ஆங்காங்கே ஏற்பட ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இந்த பகுதிகள் சார்ந்து ஏற்படக்கூடும். அதே போல தேனி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் போடி, பெரியகுளம் இந்த பகுதிகள் சார்ந்து மழைப்பொழிவு ஆங்காங்கே ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய இதர பகுதிகளான திண்டுக்கல், வத்தலகுண்டு மற்றும் வடமதுரை இந்த பகுதிகள் சார்ந்தும் அல்லது குஜிலியாம்பாறை இந்த பகுதிகள் சார்ந்தும் ஓரிரு இடங்களில் இன்று மாலை இரவு சற்று ஆங்காங்கே மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். உறுதியான வாய்ப்புகள் நாளை அல்லது நாளை மறுநாள் முதல் இந்த பகுதிகளுக்கான மழைப்பொழிவு வாய்ப்புகள் இருக்கின்றன. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை பொறுத்தவரை துறையூர், முசிறி, குளித்தலை இந்த பகுதிகளுக்கும், அதே போல கரூர் மாவட்டத்தினுடைய கரூர், அரவாக்குறிச்சி பகுதிகளுக்கும் இன்று இரவு நேரத்தில், முன்னிரவு நேரத்தில் மழைப்பொழிவு நீட்சியடைய வாய்ப்புகள் இருக்கின்றன. இதுவே இன்றைக்கான மழை வாய்ப்புகளாக இருக்கிறது. ஒரு சில தென் மாவட்ட பகுதிகளில், அது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் சார்ந்த பகுதிகளில் மழைப்பொழிவு இன்று இரவு நேரத்தில் ஆங்காங்கே இருக்கக்கூடாது. குமரி, தென்காசி, விருதுநகர், மதுரை மாவட்டத்திலும் கூட ஒரு சில மேற்கு பகுதிகளில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இன்று இரவு நேரத்தில் இருக்கலாம். இது இன்றைக்கான இரவு வரையிலான மழை பொழிவு மற்றும் அதனுடைய நீட்சியாக அமையக்கூடும். நாளை முதல் நாம் முந்தைய விளக்கத்தில், அதாவது மே 2ஆம் தேதி நாம் எதிர்பார்த்த விளக்கத்தில் தெரிவித்தபடி மழைப்பொழிவினுடைய பரப்பளவு சற்று கூடும், படிப்படியாக அதிகரிக்கும். இப்போ கடந்த 2 நாட்களை ஒப்பிடும்போது கூட இன்றைய தினம் பரப்பில் நேற்று அதுக்கு முந்தைய தினத்தை விட பரப்பில் அதிகரித்திருக்கிறது. மாவட்டங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. முந்தைய நாட்களில் ஏற்பட்ட மழைப்பொழிவை விட இன்றைய தினம் கிட்டத்தட்ட 7 மாவட்டங்கள்
மழைப்பொழிவு வாய்ப்புகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏற்பட்டு நீட்சியடைந்திருக்கின்றன. 5-6 தேதிகளில் இதே அளவில் வடக்கு உள் மாவட்டங்கள் மற்றும் ஒரு சில கடலோர மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கும் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கும் நீட்சியடையக்கூடும். அதாவது 5-6 தேதிகளில். மற்றும் மத்திய மாவட்டங்களில் திருச்சிராப்பள்ளி, கரூர், திருப்பூர் மாவட்டத்தினுடைய இதர பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு நீட்சியடையவும், திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய அநேக பகுதிகளுக்கும் நீட்சியடையவும், புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளுக்கும் ஆங்காங்கே மழைப்பொழிவு நீட்சியடையவும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் 5-6 தேதிகளில் வாய்ப்புகள் இருக்கின்றன. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் சற்று வலுவான மழைப்பொழிவு ஏற்படவும், அதனை ஒட்டிய பகுதிகளுக்கு நீட்சியடையவும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் வாய்ப்புகள் உள்ளன. 7ஆம் தேதி முதல் நாம் முந்தைய தினம் நேற்றைக்கு முந்தைய தினம், அதாவது மே 2ஆம் தேதி எதிர்பார்த்த வெப்பச்சலன இடிமழை பொழிவினுடைய தீவிரம் அநேக மாவட்டங்களுக்கான மழைப்பொழிவாக அமையும். அமையக்கூடும். 7ஆம் தேதிக்கு பின்னர் 8, 9, 10, 11, 12 இந்த தேதிகளில் வலுவான வெப்பச்சலன இடிமழை பொழிவு வாய்ப்புகள் கடலோர மாவட்டங்களுக்கும் நீட்சியடையக்கூடும். அதாவது வடக்கு உள் மாவட்டங்கள், வடக்கு மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களில் வெப்பம் உயர்ந்திருக்கிறது. காற்றுடன் மேலெழுந்த நீராவி தொடர்புடைய காற்று மண்டலத்தை லேசாக்கி மேலடச் செய்து ஏற்படும் வெற்றிடங்களை நோக்கி வடமேற்கு குளிரலையும் தெற்கு தென்கிழக்கில் இருந்து வங்கக்கடல் வழி கடல் காற்றும் ஒன்றிணைந்து இந்த தீவிரமான மழைப்பொழிவை, இடிமழை பொழிவை பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் ஏற்படுத்தி வருகிறது. இந்த மழைப்பொழிவினுடைய தாக்கத்தின் காரணமாக இந்த பகுதியில் சார்ந்த குறைவழுத்தங்கள் சற்று வலுவடைந்து கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து நீடிக்கும் வெப்ப உயர்வும், வறண்ட வானிலையும், நிலப்பகுதி குறைவழுத்தங்களும் அந்த வடமேற்கு குளிரலை காற்றினை ஈர்க்கக்கூடும். மற்றும் கடல் காற்று கிழக்கு மற்றும் தென்கிழக்கு திசையில் இருந்து கடல் காற்றினுடைய இணைப்பின் ஊடே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் வரும் 9ஆம் தேதிக்கு பின்னர் வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் பரவலாகும். 7, 8, 9 தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு தீவிரமடையக்கூடும். குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை இந்த மாவட்டங்களுக்கும், திண்டுக்கல், புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு இந்த தேதிகளில் சற்று வலுவடையக்கூடும். ஆங்காங்கே மழைப்பொழிவு ஏற்பட்டு மறையும். வெப்பநிலையை பொறுத்தவரை இதே வெப்பநிலை 38, 40, 42, 43, 44 என்ற நிலைகளில் தொடர்ந்து மத்திய மாவட்டங்கள், வடக்கு மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்களில் நீடிக்கக்கூடும். கடலோர மாவட்டங்களில் நிலைத்தன்மையாக காணப்படக்கூடிய வெப்பநிலை, அதாவது 37, 38 டிகிரி செல்சியஸ் அடுத்து வரக்கூடிய நாட்களில் தொடரும். வெயிலும் தொடரும், வெப்பச்சலன இடிமழை பொழிவு வாய்ப்புகளும் தொடரும் என்ற நிலைதான் தற்போதைய வானிலை அமைப்பின்படி நம்மால் உணர முடிகிறது, அறிய முடிகிறது. அடுத்து வரக்கூடிய வானிலை மாற்றங்கள் தொடர்பான மற்றொரு அறிவிப்புடன் மீண்டும் இணைகிறேன். தொடர்ந்து இந்த இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.